வணக்கம் அண்ட் வெல்கம் தென்றல் ரியல் எஸ்டேட் தென்காசி. நிகழ்ந்த வீடியில் தென்காசி மாவட்டம் தென்காசி கடையநல்லூர், கரெக்டாக கடையநல்லூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் வரும். இந்த 5 கிலோமீட்டரில் ஏக்கருக்கு வரும் 22 லட்சம் ரூபாவில் தென்னை மரம், மாமரம், நெல்லி மரம், சப்போட்டா, கிணறு, ஃப்ரீ சர்வீஸோட ஒரு சூப்பரான தோட்டம் சேல்ஸுக்கு வந்திருக்கு. 50 சென்ட் ஒரு ஏக்கராகவே பிரித்து கொடுக்குறாங்க. லோ பட்ஜெட்டில் இருக்க சூப்பரான தோட்டம். பார்த்திங்கன்னா அவ்வளோ பிடிக்கும், அவ்வளோ அழகாக இருக்குது, அவ்வளோ காய்ச்சிருக்கு. மரம் நல்ல செம்மண் பூமி. கொய்யா மரத்துலேருந்து, சப்போட்டா மரத்துலேருந்து, மாமரத்துலேருந்து, தென்னை மரத்துலேருந்து ஒவ்வொன்றும் அவ்வளோ அழகாக இருக்குது. நல்ல ஈல்டு கொடுத்துக்கிட்டு இருக்கு. நல்ல பெரிய கிணறு, ஃப்ரீ சர்வீஸோடு இருக்குது. 2 போர் இருக்குது, ஒரு கிணறு இருக்குது, 2 ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது. நீங்கள் ஒரு 5 ஏக்கர்லேருந்து 6 ஏக்கர் வரை மொத்தமாக எடுத்திங்கன்னா கிணறு கொடுத்துருவாங்க தனியாகவே. ஒரு 5 ஏக்கர் எடுத்திங்கன்னா போர் ஃப்ரீ சர்வீஸ் கொடுத்துருவாங்க. நல்ல பெரிய கிணறு, தோட்டமும் சூப்பராக இருக்குது. நல்ல சுத்தமான செம்மண் பூமி. கடையநல்லூர்லேருந்து கரெக்டாக ஒரு 5 கிலோமீட்டர் தான் வரும். ஏரியாவும் நல்லா விவசாயம் பண்ணக்கூடிய ஏரியா. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போடுறதுக்கு சூப்பரான இடம். நிறைய பேர் சின்ன சின்ன அளவில் தோட்டம் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. ஆல்ரெடி குற்றாலம் போட்டிருந்தோம், பண்புலி போட்டிருந்தோம். எல்லாமே மேக்ஸிமம் ஓரளவுக்கு நெருங்கி முடிஞ்சிருச்சு. இது இன்னும் குறையா ரொம்ப லோ ப்ரைஸில் கொடுக்குறோம். நேரில் வந்து பாருங்கள். உங்களுக்கு தென்னை மரம் வேணால் தென்னை மரம் எடுத்துக்கலாம், நெல்லி மரம் வேணால் நெல்லி மரம் எடுத்துக்கலாம், சப்போட்டா வேணால் சப்போட்டா எடுத்துக்கலாம், காலி இடம் வேணால் காலி இடமாக கூட எடுத்துக்கலாம். 50 சென்ட் பார்த்தீங்கன்னா 11 லட்ச ரூபா தான். ஒரு சென்ட் இடம் வாங்குறதுக்கு நீங்கள் 50 சென்ட் இடம் வாங்கிடலாம், தோட்டமாக வாங்கிடலாம். அதுவும் ஒரு சின்னதாக கெஸ்ட் ஹவுஸ் கட்டிக்கலாம், ஃபார்ம் ஹவுஸ் கட்டிக்கலாம், கோழி பண்ணை, ஆட்டு பண்ணை, மாட்டு பண்ணை, என்னன்னாலும் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா செழிப்பாக இருக்க ஏரியா. சுற்றி ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அது போக நம்ம இடத்த ஒட்டியே ஒரு பெரிய குளம் இருக்குது. நீங்கள் குளத்து வழியாகவும் பாசனம் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல ஏரியாவில் ஒரு சூப்பரான தோட்டம், அதுவும் லோ ப்ரைஸ், அதுவும் ரோட்டு மேலே இருக்குது இடம். இந்த கேட்டு போட்டுருக்கு தான் நம்ம இடம். அதுக்கு பக்கத்தில் ஃபுல்லாக சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக விவசாயம் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நேர காரு இடத்துக்குள்ளே போயிடும். இன்றைக்கி பாத வசதியோட ஒரு நல்ல தோப்பு எங்கேயுமே கிடையாது, அதுவும் இந்த பட்ஜெட்டில். நீங்கள் இடைக்காலில் இருந்தீங்கன்னா பொய்கை வழியாக வந்துடலாம். இல்லை அப்படின்னா கடையநல்லூரில் இருந்தீங்கன்னா மங்களாபுரம் வழியாக நேர கிழக்க வந்துடலாம். கரெக்டாக லொக்கேஷன் கரடிக்குளம். கரடிக்குளம் ஊருக்குள்ளே இருக்குது. நீங்கள் வீடு கட்டியே குடியேறலாம், குடியேறிக்கலாம். ஏன்னா அப்படி ஒரு ஏரியாவில் ஊரை ஒட்டி இருக்குது இடம். நல்ல செம்மண், மண்ணை பார்த்தாலே தெரியும். தோப்பு பார்த்தீங்கன்னா நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா உழுது நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்குறாங்க. நல்ல ஈல்டு கொடுத்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் மொத்தமாக 5 ஏக்கர் 10 ஏக்கர் மாதிரி எடுத்திங்கன்னா நல்ல ஈல்டு வந்துக்கிட்டு இருக்கும். இல்லை அப்படின்னா இப்போதைக்கு எடுத்து போட்டுட்டு கொஞ்சம் மரங்களை நட்டு வச்சு நல்ல ஈல்டு எடுக்கலாம். நல்ல சுத்தமான செம்மண். எப்போவுமே விவசாயத்துக்கு செம்மண் நல்ல விளைச்சலையும் தந்துட்டுருக்கும். தண்ணியும் நல்லா இனிப்பாக இருக்கும். மாவு எல்லாமே மருந்தடிச்சு விட்ருக்காங்க. நல்லா பூ பூத்துருக்கு. நீங்கள் விசிட்டிங் வரும்போது பாருங்கள், மாங்காய் எல்லாமே காய்க்க ஆரம்பிச்சிடும். நல்லா எல்லா மரமே பெரிய மரம் தான். மண்ணோட கலர் பார்த்திங்கன்னா கையில் இருந்தே போக மாட்டேங்குது, அந்தளவுக்கு நல்ல செம்மண். கொய்யாவும் ஊட இருக்குது. எல்லா மரமே காய்க்கக்கூடிய மரங்கள் தான். இல்லை ஒருவேளை எனக்கு சின்ன பட்ஜெட் இருக்குது, எனக்கு 25 சென்ட் இடம் தருவீங்களான்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க. சில இடங்களில் நல்ல ஃப்ரண்டேஜ் இருக்குது, அங்கே 25 சென்ட் வாங்கிடலாம். வெறும் 5.5 லட்ச ரூபா. 5.5 லட்ச ரூபாய்க்கு 25 சென்ட்டு, 11 லட்ச ரூபாய்க்கு 50 சென்ட்டு. நீங்கள் 1 சென்ட் 1/2 சென்ட் இடம் வாங்குறதுக்கு பதில் 25 சென்ட்டும் 50 சென்ட்டாகவும் பிரித்து வாங்கிடலாம். கடையநல்லூர் பக்கத்தில் இந்த ரேட்டில் யாராலையும் கொடுக்க முடியாது. சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன். நீங்கள் வேணால் விசாரிச்சுக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. ஏக்கர் 22 லட்ச ரூபாய்க்கு யாரும் கொடுத்தாங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். அந்த அளவுக்கு கம்மியாக நம்ம கொடுக்குறோம். அதுவும் நீங்கள் கேட்ட மாதிரி 50 சென்ட்டு, 25 சென்ட்டு, 1 ஏக்கர் இந்த மாதிரி கொடுக்குறோம். பஸ் ரூட்னு பார்த்தா கடையநல்லூர்லேருந்து கரெக்டாக கரடிக்குளம் ஊருக்குள்ள வரைக்கும் பஸ் வந்துடும். ஊர்லேருந்து நீங்கள் நடந்து வரலாம் தோட்டத்துக்கு. இப்போதைக்கு கிணத்துலேருந்து ட்ரிப் வாட்டர் போட்டு எல்லா மரங்களுக்கும் கொடுத்துருக்குறாங்க. நம்ம தனியாக பிரித்து வாங்கும்போது ஒரு போர் போட்டிங்கன்னா போதும். ஒவ்வொரு ஏக்கருக்கும் தனித்தனி போர் போட்டு நாம் பராமரிச்சுக்கலாம். நீங்கள் வெளியூரில் இருக்கீங்க, பார்க்க முடியலை அப்படின்னு நினைக்க வேண்டாம். உள்ளே தேவைன்னா கூட நீங்கள் குத்தகை கொடுத்துக்கலாம் அவங்ககிட்டயே. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எங்கேயோ நீங்கள் 2 சென்ட்டோ 3 சென்ட்டோ வாங்கி வேலி போட்டு வச்சுருக்கிறதுக்கு பதில் நீங்கள் 1 ஏக்கரோ இல்லை 2 ஏக்கராவோ இடம் வாங்கிக்கலாம். 20 அடி பாதை ப்ராப்பராக வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. கல் ஊனிகிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் வரும்போது பாதை ப்ராப்பராக அடித்து கல் ஊனி வச்சுருவாங்க. டாக்குமெண்ட்லேயும் உங்களுக்கு பாதையாக காட்டிடுவாங்க. ட்ரிப் வாட்டர் ஒவ்வொரு மரத்துக்கும் தனித்தனியாக செட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. நல்லா இருக்குது. கரெக்டாக மரம் அளவு வயசு. தென்னை மரத்துக்கு 15 அடி கேப் போட்டு, நெல்லி மரத்துக்கு 10 அடி கேப் போட்டு வச்சுருக்குறாங்க. சப்போட்டா பார்த்திங்கன்னா செம்மண் அப்படிங்கிறதுனால இலைகளை விட காய்கள் கூட இருக்குது. அந்த அளவுக்கு நல்லா காய்ச்சிருக்கு.
நீங்கள் சப்போட்டா தோட்டம் உருவாக்கணும்னா இந்த இடத்துல சூப்பராக உருவாக்கலாம். நீங்கள் நல்ல ஒரு ஈல்டு கொடுத்துக்கிட்டோம். காய் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பெரிய காய். எல்லாருக்கும் தோட்டம் கிடைக்கணும், அதான் நம்மளோட கான்செப்ட்டு. அதனால் இங்கே 50 சென்ட்லேருந்து நம்ம பிரித்து கொடுக்குறோம். வீடு இருக்குது, கார் இருக்குது, பைக் இருக்குது, ஒரு சின்னதாக ஒரு ஏக்கரில் தோட்டம் வேணும் அப்படின்னு நிறைய பேர் தேடிக்கிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட்டு பண்ணிகிட்ருக்குறோம். கண்டிப்பாக நீங்கள் 50 சென்ட் இடம் எடுத்து போடலாம். அந்த ப்ரைஸுக்கு கண்டிப்பாக ஃபியூச்சரில் கிடைக்காது. கடையனூர் பக்கம் வீடு இருந்ததுன்னா ஜஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா உங்களுக்கு 1 ஏக்கர் தோட்டம் கிடச்சிரும். இப்போதைக்கு இடம் தான் எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. 1 ஏக்கர் 50 சென்டில் இடம் எங்கேயுமே இல்லை. அந்தளவுக்கு டிமாண்ட் ஆகிப்போச்சு ஏரியா ஃபுல்லாகவே. கடையனூர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடமே இல்லை. வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்னா ஃபியூச்சரில் நீங்கள் விவசாயம் பண்ணுறதுக்கு நல்ல இடம். ஏன்னா எல்லா இடமே 5 ஏக்கர் 10 ஏக்கர் இப்படி தான் இருக்கும், ரேட்டு கம்மியாக இருக்கும். ஆனால் நம்ம 50 சென்ட்லேருந்தே கொடுக்குறோம். இது நாட்டு நெல்லி மரம், ஹைப்ரிட்டு நல்லா காய்ச்சிருக்கு. ஹைப்ரிட்டு வருஷத்துக்கு 2 தடவை காய்க்கும். அதனால் நல்ல ஈல்டு கொடுக்கும். நீங்கள் நெல்லி மரமாக வாங்கினா நெல்லி மரமாக வாங்கிக்கலாம். எல்லா பக்கமே ட்ரிப் வாட்டர் போட்டிருக்கிறாங்க. இலைகளை விட காய்கள் அதிகமாக இருக்குது. செம்மண் அப்படிங்கிறதுனால நல்லா விளைஞ்சிருக்கு காய். நீங்கள் அச்சன்புதூர், கடையநல்லூர், புளியங்குடியிலேருந்து தோட்டம் தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஏரியா நல்லாயிருக்கும், எடுக்கலாம். எலுமிச்சம்பழம் எல்லாமே வச்சுருக்காங்க, ஆரஞ்சு பழம் எல்லாமே வச்சுருக்காங்க தோட்டத்தில். எப்போவுமே செம்மண் அப்படிங்கிறது என்ன போட்டாலும் விளையும். தேவைப்பட்டால் நம்மளுக்கு தேவையான மரங்களை கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு 50 சென்ட் தோட்டம் எடுத்து உங்களுக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான மரங்களை கூட வச்சுக்கலாம். காய்கறியிலேருந்து பழங்கள்லேருந்து நம்ம வீட்டுக்கு தேவையான பழங்களை நாமளே உருவாக்கிக்கலாம். மொத்தம் 25 ஏக்கர் இருக்குது. நீங்கள் எப்படினாலும் வாங்கிக்கலாம். மொத்தமாக வாங்கினாலும் வாங்கிக்கலாம், இல்லை தனித்தனியாக வாங்கினாலும் வாங்கிக்கலாம், இல்லை பிரித்து வாங்கினாலும் வாங்கிக்கலாம். கிணறு பார்த்தீங்கன்னா 3 போரை கிணத்துக்குள்ளே விட்டுருக்காங்க. நல்ல தண்ணி சப்ளை நல்லா இருக்குது, தண்ணியும் நல்லா இருக்குது. ஒரு 5 ஏக்கர் எடுத்து கிணறோ போரோ போட்டிங்கன்னா உங்களுக்கு போதுமான தண்ணி கிடச்சிரும். தோட்டத்தை நல்லா உருவாக்கிக்கலாம். இன்னும் 2 வருஷம் 3 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே தோட்டங்கள் கிடைக்காது. கிடைச்சாலும் உங்களுக்கு ஏக்கர் 50 லட்ச ரூபாய்க்கு கிடைக்காது. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டு தொழு இருக்குது, ஒரு சின்ன வீடு இருக்குது. இந்த ஏரியா அந்த பிட்டு அப்படி ஒரு 5 ஏக்கரை வாங்கினீங்கன்னா அந்த கிணறு, அந்த வீடு, அந்த மாட்டு கொட்டகை எல்லாமே சேர்ந்து கிடச்சிரும். நடுசில் சென்டரில் ரோடு போட்டிருக்காங்க. மேல் பக்கம் வாங்கினாலும் வாங்கிக்கலாம், கீழ் பக்கம் வாங்கினாலும் வாங்கிக்கலாம். மாம்பழ சீசன், அதனால் நல்லா காய் பூத்துருக்கு. நீங்கள் விசிட்டிங் வரும்போது காய்க்க ஆரம்பிச்சிடும். நல்லா இருக்குது தோப்பு. இது ஃபுல்லாக 20 அடி பாதை. இங்கேருந்து மெயின் ரோடு வரைக்கும் பாதை இருக்குது. மொத்தம் 25 ஏக்கர். மெயின் ரோட்லேருந்தே நம்மளுக்கு இடம் இருக்குது. நீங்கள் மெயின் ரோட்டில் வாங்கினாலும் வாங்கிக்கலாம், உள்ளே வாங்கினாலும் வாங்கிக்கலாம். உள்ளே வந்தீங்கன்னா தோப்பு சூப்பராக இருக்குது. மெயின் ரோட்டில் காலி இடம் இருக்குது கொஞ்சம். உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி வாங்கிக்கலாம். லோ ப்ரைஸு, ஏக்கருக்கு 22 லட்சம் மட்டும்தான். அதுவும் நெகோசபிள் தான், ரேட்டு பேசிக்கலாம். 50 சென்ட்டாக வாங்கினீங்கன்னா 11 லட்ச ரூபா தான். 25 சென்ட் வாங்கினா 5.5 லட்ச ரூபா தான். 5.5 லட்ச ரூபாய்க்கெலாம் 25 சென்ட்டு நீங்கள் எங்கே தேடினாலும் கிடைக்காது. ஆனால் இங்கே கிடைக்கும். ரேட்டு எல்லாமே நெகோசபிள் தான். ஒரு நல்ல ரேட்டுக்கே ஃபைனல் பண்ணிக்கலாம். தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம், வீடு, தோப்பு, ஃப்ளாட்டு வாங்கினாலும் சரி, இல்லை விற்கனாலும் சரிங்களா தொடர்பு கொள்ளலாம். நன்றி.